நம்ம ஆட்சிக்கு வந்தா ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மோட்டார் சைக்கிள் வாகனம் உறுதியா இருக்கணும். காரும் தான் லட்சியம். அதுக்கான வசதி வாய்ப்பை உருவாக்குற அளவுக்கு பொருளாதார வளர்ச்சிக்கு வழியை உண்டாக்கணும். நான் சும்மா மத்தவங்க மாதிரி அவங்கள மாதிரி எல்லாத்தையும் அடிச்சு விட்டுட்டு ஏமாத்துற வேலையெல்லாம் இங்க கிடையாது. நம்ம கிட்ட மோட்டர் பைக் தரேன், கார் தரேன், பெட்ரோல் எவ்வளோ தெரியுவாங்க. கார் விடுவான நான் விளையாட்டுக்கு சொன்னேன் வீட்டுக்கு ஒரு கார் தரேன். அப்புறம் ஜெயிக்க வச்ச பிறகு என்னங்க கார் தரம் நீங்க தரலையே அப்படின்னு நான் வீட்டுல ஒண்டி கொடுப்பேன். ஒரு படம் பிரிச்சு பார்த்தா அண்ணல் அம்பேத்கர் படம் இருக்கும். நான் என்ன சொல்லுவேன், இவர் தாண்டா உலகத்திலே சிறந்த காரு அண்ணல் அம்பேத்கர், வீட்டுல மாட்டி வை. இவங்க சீரியஸா போயிட்டு இருக்காங்க கார் தரம். சோறு இல்லாம கிடக்குற சனத்துக்கு காரையாப்பா காரு, எனக்கு எதுக்குப்பா காரு? எந்த நாட்டுல இருக்காங்கன்னு தெரியல. இங்க பாரு, இங்க பாரு, நீ 1500 கையேந்தாம வாழ்க்கை தரத்தை எப்படி உயர்த்துறேன் பாரு. படிப்பை எப்படி கொடுக்குறேன், மருத்துவத்தை எப்படி கொடுக்குறேன், தண்ணீரை எப்படி கொடுக்குறேன் பாரு, நீ பாரு எப்படி பண்றேன் பாரு அப்படின்னு போட்டு போட்டு காட்டிடுவேன். இதெல்லாம் எங்க நடக்குது? இந்த பாருப்பா ஜப்பான்லப்பா, இந்த பாருப்பா சிங்கப்பூர், சிங்கப்பூர் இந்த இருக்குப்பா, சிங்கப்பூர் நடக்குதுப்பா. நீ என்னை தப்பிக்க முடியாது. மோட்டர் பைக் தரேன், கார் தரேன், பெட்ரோல் எவ்வளோ தெரியுவாங்க. கார் விடுவான நான் விளையாட்டுக்கு சொன்னேன் வீட்டுக்கு ஒரு கார் தரேன். அப்புறம் ஜெயிக்க வச்ச பிறகு என்னங்க கார் தரம் நீங்க தரலையே அப்படின்னு நான் வீட்டுல ஒண்டி கொடுப்பேன். ஒரு படம் பிரிச்சு பார்த்தா அண்ணல் அம்பேத்கர் படம் இருக்கும். நான் என்ன சொல்லுவேன், இவர் தாண்டா உலகத்திலே சிறந்த காரு அண்ணல் அம்பேத்கர், வீட்டுல மாட்டி வை. அவன் தான் சொல்லியிருக்கான், அறிவை தேடி ஓடு, நாளை வரலாறு ஒரு நிலையில தேடி ஓடி வரும்னு. தயவு செய்து மாட்டும்பேன்னு பேசியிருக்கேன். மாவீர தினத்துல தான் பேசினேன். இவங்க சீரியஸா போயிட்டு இருக்காங்க கார் தரம். சோறு இல்லாம கிடக்குற சனத்துக்கு காரையாப்பா காரு, எனக்கு எதுக்குப்பா காரு? எந்த நாட்டுல இருக்காங்கன்னு தெரியல.